எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கித்தமிழா. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நோக்கியா 3310 இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 இயர் ஓல்டு போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வர போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா இங்கிருந்து கீழே போட்டாலே உடஞ்சிரும். ஆனா இது எவ்வளவு டியூரபிள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது எவ்வளவு டியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள பேட்டரி எல்லாமே போன்ல இருக்க எல்லா கான்டென்ட்ஸும் அப்படியே தான் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6வது ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ இங்கிருந்து கீழே போட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 அடி கீழே இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம வந்து கீழே போட்டு பார்க்க போறோம். ஸோ இது பொழைக்குமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் நீங்களே பார்க்கலாம், நம்ம கையில் வந்து நோக்கியா 3310 இருக்கு. ஸோ ஃபோன் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் கண்டிஷன் வந்து ரொம்ப பக்கா கண்டிஷன். இது வந்து 15 இயர் ஃபோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பக்கா கண்டிஷன். கீழே பாருங்க கிட்டத்தட்ட 100 ஃபீட் இருக்கு. ஸோ நம்ம இங்கே மேலே இருந்து தான் தூக்கி போட போகிறோம். ஸோ தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபோன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்க்கலாம், தூக்கி போட்டாச்சு. ஃபோனும் கீழே விழுந்தாச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம், விழுந்தாச்சு. கீழே போய் பார்க்குறோம், ஃபோன் வந்து பீஸாக கிடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் பிளேட் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பேக் பேனல் இருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே அப்படி போனோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் பேனல் இருக்கு. ஸோ ஃபோனோட அந்த அது வந்து அந்த பக்கம் கிடக்குது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் வந்து ஃபோனோட அந்த சென்டர் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் கிடக்குது. ஃபோன் எல்லாமே பீஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து எதுவும் பாட்டும் உடையலை. நீங்களே பார்க்கலாம், எல்லாம் தனித்தனியாக தான் வந்திருக்கு. பட் எந்த பாட்டும் உடையலை. பார்க்கலாமா, எல்லாமே தனித்தனியாக வந்துருக்கு. அந்த கிளாஸ் இன்னும் சொன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்கிராச், ஒரு கீரல் கூட உள்ள அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்பீக்கருக்கு எதுவுமே ஆகலை. மண் வந்து அங்கங்கே உள்ளே போயிருக்கு. மண்ணில் உள்ளதுனால அந்த சென்டர் பீஸ் மட்டும், அதை தவிர வேறு எதுவுமே ஆகலை. சரி நீங்களே பார்க்கலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேட்டை வைப்போம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அந்த இதை வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடை வந்து இது வச்சோம். இது ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வைப்போம். கொஞ்சம் லைட்டாக மண் போயிட்டனால அந்த மண்ணெலாம் நம்ம கொஞ்சம் தொடச்சாகணும். ஸோ மண்ணெலாம் தொடச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பிளேட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகுது. நீங்களே பார்க்கலாம், அந்த மண் மட்டும் லைட்டாக நம்ம துடைக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம கரெக்டாக தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் கேப் இருக்குது. அதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை, 100 ஃபீட்லேருந்து நம்ம மேலேருந்து போட்டிருக்கோம். கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோமோ அதே கண்டிஷனில் அப்படியே தான் இருக்குது, கீழே விழுந்தோம். ஸோ ஒரு செம விஷயங்க. நீங்களே பார்க்கலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த சைடில் மட்டும் லைட்டாக பொழந்திருக்கான மீது எந்த சைடும் எதுவுமே ஆகலை. ஸோ கைஸ் நோக்கியா 33 கொஞ்சம் வந்து மேலேருந்து போட்டோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பாட்டாக கலந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நமக்கு மண்ணாச்சு. மண்ணானா கூட நமக்கு வந்து எல்லாம் ஒன்றா ஓட்டிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து திருப்பியும் ஃபோன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ சில இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல மட்டும் தான் கிராக் வந்துருக்கு. ஸோ மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஃபோன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 அடியிலேருந்து கீழே போட்டதுக்கப்புறம் கரெக்டாக சர்வே பண்ணிச்சு. ஸோ சர்வே பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து இது மேலே வண்டி ஏற்றி பார்ப்போம், அப்போ சர்வே பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபோனை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போத மாதிரி பொழந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொழக்க கூட இல்லை. ஸோ வண்டி டியோ வந்து நம்ம அது மேலே விட்டுருக்கோம். பின்னாடி வந்து லைட்டாக கீரல் மட்டும் தான் தெரியுது. அதை தவிர எதுவுமே ஆகலை. ஃபோன் கண்டிஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ வர ஃபோன்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தா அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபோன் பாருங்க எதுவுமே ஆகலை. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஸோ எதுவுமே ஆகலை நம்ம வண்டி ஏற்றினதுக்கப்புறம் கூட. மேலே தூக்கி போட்டாச்சு, அப்போ பொழைச்சிச்சு. திருப்பி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போடும் போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து பொழந்துச்சு. கீழே வண்டி ஏற்றணும். வண்டி ஏற்றும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பொழக்க கூட இல்லை, எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. ஸோ மொத்தத்தில் டெஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா 15 இயர் ஓல்டு ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் நோக்கியாக்கு. ஸோ இப்படி பில் குவாலிட்டி பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் ஃபோன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். என்ன ஆகும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ஃபோன் ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஸோ இது கிரேசியான வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.